உன்னை எப்படி பிடிக்கணும் எனக்கு தெரியும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. என்கிட்ட மாட்டாம தப்பிக்க பாக்குறியா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாலாவது கால பூஜை நடந்து முடிஞ்சதுனால உன்னோட சக்தியும் வீரியமும் அதிகமா இருக்குது. அத நான் உணர்ந்துட்டேன். ஆனா நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. என் கையில இருக்கிறது சாதாரண தீர்த்தம் இல்ல. கங்கா, யமுனா, சரஸ்வதின்னு 3 புனித நதியும் ஒன்னா சங்கமிக்கிற இடத்துல இருந்து எடுத்த புனித தீர்த்தம் இது. அது மட்டும் இல்ல, இமயமலையில வெடிச்ச எரிமலையோட சாறு இதுல கலந்துருக்கு. எப்பேற்பட்ட சக்தியா இருந்தாலும் இப்ப என் முன்ன வந்துதான் ஆகணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. என்னுடைய மந்திர வளையத்தை உடைச்சிட்டு நீந்திர அளவுக்கு உனக்கு எப்படி சக்தி கிடைச்சது? என்ன எதுக்காக இப்படி எல்லாம் துன்புறுத்துறீங்க? இந்த கோயில் தப்பக்கோத்துல இருக்கிற ஒன்ன வேற ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்க போறேன். அவர்கிட்ட உன்னை ஒப்படைக்கிறதா வரம் கொடுத்திருக்கேன். உங்களை மாதிரி நாகசாது அநீதிக்கு துணை போகலாமா? தீய சக்திக்கு வரம் கொடுக்கலாமா? என் குடும்பத்தையும் குழந்தையையும் அழிக்கிறதுக்கு அங்க புனித ஆத்மாவான உங்களை பயன்படுத்துறாங்க. எங்க கிட்ட வந்து யாரு வரம் கேக்குறாங்களோ அவங்களுக்கு வரத்தை கொடுக்கறது எங்களுடைய கடமை. கொடுத்த வரத்தை நிறைவேற்றுறது எங்களுக்கு கடமை தான். அந்த கடமையை தான் நான் இப்ப செய்யறேன். ஒருவேளை நீ முதல்ல அந்த சுடுகாட்டுக்கு என்ன தேடி வந்து உதவி கேட்டிருந்தா நான் உனக்கு தான் உதவி பண்ணிருப்பேன். ஆனா உனக்கு முன்னால் ஒருத்தர் என்கிட்ட வந்து இத கேட்டதுனால அவர் செய்யற பூஜைக்கு முன்னால என்னுடைய உடம்ப ஒப்படைச்சிட்டு என்னுடைய ஆன்மா உடலால் இப்பொழுது முன்னாடி நின்னுகிட்டு இருக்க. நீயா என்கிட்ட வந்துட்டா உன்னை துன்புறுத்த மாட்டேன். இல்லைனா நான் என்னுடைய சக்தியை பிரயோகம். ஓம் நமச்சிவாயா. சாமி, 5வது கால பூஜை ஆரம்பிக்கணும். கோவிலோட ஐதீகப்படி ஈசனோட வேஷம் போட்டுக்கிட்டு வேட்டைக்கு போக போறது யாரு? இந்த 4 கால பூஜையும் நல்லா நடந்து முடியறதுக்கு காரணமா இருந்த சித்தார்த்து தான் இந்த பூஜையும் செய்யணும். என்னையா சொல்றீங்க? ஒவ்வொரு வருஷமும் 5வது கால பூஜை அன்னைக்கு நம்ம நாகசாது தானே அந்த சிவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வேட்டைக்கு போவாங்க. இப்ப என்னடானா நீங்க சித்தார்த்த தம்பி தான் அந்த பூஜையை செய்யணும்னு சொல்றீங்க. ஒவ்வொரு வருஷமும் கருட மலையில கருடன் தான் தீபம் ஏத்தணும். இதுதானே ஐதீகம்? ஆமாங்க ஐயா. ஆனா இந்த வருஷம் கருடனுக்கு பதிலா ராணி அங்க இருக்கிற காட்டம்மன் கோவில்ல தீபம் ஏத்தி இந்த கோவில்ல இருக்க வேள்விய எரிய வைக்கலையா? ஆமா, அதே மாதிரிதான் இதுவும். இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் காரண காரியம் இல்லாம நடக்காது. சித்தார்த்து தான் இந்த பூஜையை செஞ்சு முடிக்கணும்னு நான் சொல்றதுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு. உடல் முழுக்க நனையாம இந்த கோவில் தெப்ப குளத்துல இருக்கக்கூடிய நவபாசன சிலையை எடுத்துக்கிட்டு வந்தது சித்தார்த்த தம்பி தான். இந்த சிலை கோவில் தெப்ப குளத்துக்குள்ள இருந்ததுனால எந்தவித விஷமும் அதுல இருக்காது. ஆனா இப்போ சித்தார்த்த தம்பி வேட்டைக்கு போய் அந்த ஜோடி பாசான சிலையை எடுத்துக்கிட்டு வர முடியுமா? ஏன்னா அந்த சிலைகளை உருவாக்குனது சித்தர்களாச்சு.
அந்த சிலை வெளியே இருக்கிறதுனால அந்த சிலையோட விஷத்தன்மை எப்படி இருக்கும்னு நம்ம யாருக்குமே தெரியாதே. அப்படி இருக்கும்போது சித்தார்த் தம்பி சிவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வேட்டைக்கு போனா மட்டும் அதை எப்படி கொண்டு வர முடியும்? சித்தர்களோட பல சித்து விளையாட்டுகள்ல இதுவும் ஒண்ணு. சாதிலிங்கம், மொனோசில, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாசனம், கௌரி பாசனம், தொட்டி பாசனம்னு 9 வகையான விஷத்தன்மை கொண்ட பாசனங்களின் மூலமா செய்யப்பட்ட ஜோடி சிலைய சித்தார்த் தம்பி கொண்டு வரணுங்கிறது